ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி 4 3 பதிகத்தின் 8 பாசுரத்தில் என்னதாவி மேலையாய் ஏர்கொள் ஏழுலகமும் துன்னி முற்றுமாகி நின்ற சோதி ஞான மூர்த்தியாய் உன்னதென்ன தாவியும் என்னதுன்ன தாவியும் இன்ன வண்ணமே நின்றாய் என்றுரைக்க வல்லேனே என்று பாடுகிறார். என்னுடைய ஆத்மாவை காட்டிலும் அவனுடைய வடிவமே எனக்கு மேலானதாக இருந்து என்னை ஈர்த்து கொண்டது என்றார் கீழ்ப்பாட்டிலே. பல நாள் பட்டினி கிடந்த ஒருவன் உணவை கண்டதும் கண்களிலே ஒளி கூடி காணப்படுவது போல ஆழ்வாரை கண்டவுடனே எம்பெருமானின் ஒளி கூடியது என்கிறார் இந்த பாசுரத்தில். ஒருவனை பிடிக்க நினைப்பவர் ஊரையே வளைப்பது போல ஆழ்வாரை பெற வேணும் என்ற ஆவலை உடைய எம்பெருமான் ஜகத்தையே தனக்கு சரீரமாக கொண்டவன் ஆதலால் அழகியதான சகல லோகங்களிலும் வியாபித்து அவரை வளைத்து பிடித்தான். அவர் கிடைத்த பூரிப்பினால் ஒளி மிகுந்து அதனால் இந்த ஜகத்திற்கே ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டுவிட்டது என்கிறார். இவ்விதம் பரிபூரணமாக குறைவின்றி எங்கும் வியாபித்து நின்று அனைத்து வஸ்துக்களும் உனக்கு பிரகாரங்கள் என்று ஆகும்படியாக நின்ற தேஜோரூபமான ஞானத்தை சொரூபமாக கொண்டவனே, இப்படி என்னுடைய ஆத்மா உன்னுடையது, உனது திவ்ய ஆத்மஸ்வரூபம் என்னுடையது என்று ஆன பின்பு ஆழ்வாருடைய ஆத்மா உன்னுடையது என்பதை ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் உன்னுடைய ஆத்மா ஆழ்வாருடையது என்று எப்படி ஆக்கினாய் என்று எவரும் கேள்வி கேட்க முடியாதபடி சர்வலோகத்துக்கும் ஒரே ஈஸ்வரன், அதாவது சர்வேஸ்வரன் என்றுள்ள நீ விரும்பி வந்து என்னுடன் ஒரு நீராக கலந்து பரிமாறும்படி உள்ள உன்னுடைய பிரணயத்துவ குணத்தை என்னால் சொற்களை கொண்டு சொல்லி முடிக்க இயலுமோ என்று கூறுகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.